ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் இன்றைக்கி வந்து சண்டே. ஸோ என்னோடய டே இன் மை லைஃப் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலி வந்து துபாய்னாலே அங்கே வந்து நிறைய காக்ரோச்சஸ் இருக்கும். என்னோடய ஃப்ளாட்டில் கிச்சனில் வந்து காக்ரோச் வந்து க்ளீன் பண்ணிட்டு போயிருக்காங்க. நான் வந்து எவ்வளோ காக்ரோச் இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். என்னோடய கிச்சன் கபோர்டை வந்து க்ளீன் பண்ணுறதும் அதுக்கப்புறம் அதை வந்து அரேஞ்ச் பண்ணுறதும் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இதுதான் வந்து கிச்சன். ஆல்ரெடி வந்து என்ன பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா, காக்ரோச் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுதான் என்னோடய கபோர்டு. நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, அகைன் நான் வந்து ஒரு டைம் க்ளீன் பண்ண போகிறேன். டேட்டா எல்லாம் வச்சுட்டு அவங்க க்ளீன் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். சாட்டிஸ்ஃபைடு இல்லை. அதோட உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இந்தியாவில் நம்ம ஒரு காக்ரோச் பார்த்தா ரொம்ப பயப்படுவோம். ஆனால் இங்கே ஏகப்பட்ட காக்ரோச்சஸ் இருக்குது. அது காக்ரோச் கூடவே வாழை வந்து நம்ம பழகிக்கணும். மந்த்லி ஒரு டைம் வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்படி பண்ணி க்ளீன் பண்ணாலும் அது வந்து போகாது, திரும்ப வந்துடும். ஸோ நம்ம வந்து நம்மளோட கபோர்டை க்ளீன் பண்ணிவிட்டு நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் சரி வச்சு க்ளீன் பண்ணிட்டேன். இந்த ஸ்பாஞ்சும் வச்சு சோப் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு துணி வச்சு நல்லா வைப் பண்ணி க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டெட்டால் போட போகிறோம். ஏன்னா பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணும்போது நிறைய கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம திரும்ப நம்மளோட ஃபுட்டு நம்ம வந்து திரும்ப வந்து அந்த கெமிக்கல்லாம் வந்து நம்ம ஃபுட்டில் வந்து ஏறாமல் இருக்கணும். அதுக்கு ஓகே, நம்ம வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து டெட்டால் வச்சு ஃபேர் வச்சு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம டிஷ்யூ வச்சு க்ளீனாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏதாவது ஒரு பாலிடைனோ இல்லை ஏதாவது ஒரு பேப்பர் போட்டுட்டு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுவோம். அதுவும் வந்து அதான் இப்போ வந்து நான் வந்து பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து டிஷ்யூ வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் ஈரம் இருக்கும், அது வந்து கரையும் கிடையாது. ஜஸ்ட் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நான் வந்து டிஷ்யூ வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்னோட திங்ஸ் எல்லாம் நான் வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணணும். ஆக்சுவலி பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம வந்து வெளில வச்சுருவோம். அப்போ தான் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி இது பண்ணுவாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க அவங்க க்ளீன் பண்ண எவ்வளோ நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் உங்களோட க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளோட திங்ஸ் எல்லாத்தையுமே அதில் தான் வந்து அரேஞ்ச் பண்ணுவோம். என்னோடய சண்டே இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு என்னோடய திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர ரொம்ப அரேஞ்ச் பண்ணுறேன்.
ஓகே, ஃபைனலி நம்ம வந்து இப்படி தான் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்படி தான் நான் வந்து கபோர்ட் க்ளீன் பண்ணேன் கைஸ். ஓகே, நம்ம வந்து இப்போ கபோர்ட் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நான் லன்ச் பாக்ஸ் ஆல்ரெடி நான் குக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சாட்டர்டே வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணாங்க இல்லையா, அதனால என்னோடய ஃபுட் வந்து நம்ம வந்து ரீஹீட் பண்ணி சாப்பிட முடியல. அப்படிங்கிறனால ஒரு பக்கெட் பிரியாணி ஆர்டர் போட்டிருந்தேன் கைஸ். அதுதான் வச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். அதுவும் கொஞ்சோண்டு நான் பண்ண சாப்பாடும் வந்து நான் எடுத்துக்கிட்டு அந்த ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம எடுத்து ரீஹீட் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். இது வந்து காசு டெய்லிக்கும் சமைச்சி காசை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து சமைச்சி உள்ளே வச்சுட்டு 3 நாளுக்கும் சேம் ஃபுட்டு தான் சாப்பிட்ணும். ஆனால் நம்மளோட சுச்சுவேஷன் வந்து அப்படி நம்ம வந்து ஒரு வாட்டி ஏதாவது சாப்பாடு செஞ்சு வச்சுட்டோன்னா, இது வந்து நான் சனிக்கிழமையும் தான் சாப்பிட்டேன், ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாகவும் இப்படி தான் சாப்பிட்டுக்கிட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு. இப்போ நாளைக்கும் வந்து இதே சாப்பாடு தான் எடுத்துகிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் எப்போ அது காலி ஆகுதோ அதுக்கப்புறம் வந்து நம்ம புதுசாக ஏதாவது சமைச்சிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். இந்தமாரி நம்மளுக்கு வந்து மைக்ரோவேவ் கொடுத்துருவாங்க, அதில் வந்து ரீஹீட் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். இப்படி தான் கைஸ் நான் என்னோடய லைஃப் போயிட்டுருக்கு. ஓகே காய்ஸ், என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம வந்து இன்றைக்கி சண்டே இல்லையா, மார்னிங்கில் வந்துட்டு நான் லேட்டாக தான் எந்திரிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நான் இது என்னது நம்ம வந்து கபோர்டெலாம் க்ளீன் பண்ணோம் இல்லையா, க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதுவே மணி வந்து 1 மணிக்கு தான் வந்து நான் சாப்பிட்டேன். காலையில் எந்திரிச்சு நம்ம வந்து எந்திரிக்கலை, அதாவது கொஞ்சம் சண்டே அப்படிங்கிறனால நம்மளை லேட்டாக தான் லேட்டாக எந்திரிச்சு நம்ம வந்து கபோர்டெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு சரியான தூக்கம் கைஸ். இப்போ வந்து மணி 9 ஆகுது. இப்போ தான் நான் வந்து எந்திரிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து துபாய் ஜாப் சீரீஸ் வந்து நம்ம யூடியூப்பில் வந்து நெக்ஸ்ட் போட போகிறோம். ஜாப் அப்டேட், என்னோடய ஸ்ட்ரகிள் என்ன, நீங்கள் என்ன ஜாப் வந்து பண்ணலாம், நீங்கள் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோ வந்து போட போகிறேன். அதுக்கான அப்டேட்ஸ்லாம் நான் வந்து இப்போது ஒரு வீடியோ எடுத்துருக்கேன் கைஸ். எடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து டே இன் மை லைஃப் எடுத்தோம் இல்லையா நம்ம சண்டேல, அதுக்கான வீடியோவுக்கு வந்து ஒரு எண்டு கார்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நம்ம எடுக்கிறேன். நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ தான் சாப்பிட்டுட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து தூங்க போகிறேன். நாளைக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இப்போ வந்து தூங்க போவோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி கூட இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான வீடியோ வேணும் அப்படி சொல்லிட்டு தொடர்ந்து வந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க. ஓகே, பாய்.